Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம ஆட்டோட மூளையை எப்படி ப்ராப்பரா க்ளீன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆட்டோட மூளையில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ரெட் கலர்ல வந்து அந்த blood இருக்கும் இல்லையா, இது இருக்கும். அதுக்கு மேல வந்து மெல்லிசா ஒரு ஸ்கின் இருக்கும். இதை எடுக்கணும், பட் நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. ரொம்ப லேசா தான் பிடிச்சிக்கணும். நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதோட ஷேப் வந்து மாறி நசுங்கி போயிடும். ஸோ லேசாக இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்க ஸ்கின்னை எடுக்கணும். நீங்கள் அந்த ஸ்கின்னை எடுக்கும் போது அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா லைன்ஸ், அது எல்லாமே வந்துடும். ரொம்ப பொறுமையாக தான் எடுக்கணும், வேக வேகமாக எடுக்கக்கூடாது. இது மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த லைன்ஸ் இருக்காது. இன்னொரு சைடு வந்து க்ளீன் பண்ணல இருக்குது பாருங்கள். வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டோட மூளையை வந்து நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். இது கூட முட்டை சேர்த்து கூட சமைச்சு கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வாங்குறத விட இது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் லேசாக பிடிச்சி மேலே இருக்க நரம்பை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக குக் பண்ணணும். உள்பக்கம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இப்போ வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப வேகமாக அலசாமல் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப லைட்டாக தான் அலசணும். ஒரு 3 முறை வந்து நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா சூடான தண்ணியில் தான் போடணும். போட்டுட்டு இந்த பிரெயின் வந்து நீங்கள் போட்டு கொதிக்க விடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அந்த அதில் இருக்க கிருமியும் வந்து வெளியில் வந்துடும் மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கறனால. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் குக் பண்ணும் போது பிரெயினை நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும். தனித்தனியாக பீஸாக இருக்காது. இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தனியாக எடுத்து கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து உடையாமல் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் நிறைய பேருக்கு வந்து இதை கரெக்டாக பண்ணுறது தெரியாது. அதனாலே நிறைய பேர் வாங்குறதில்ல. பட் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. படிக்கிற பசங்களுக்கெல்லாமே வந்து இதை நிறைய கொடுக்கலாம். என்னோடய சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ போய் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.